Taste the Daily. திருவண்ணாமலை அருகே வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அடகு வைத்த நகைகளை மீட்டுத் தரக்கோரி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கலசப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் நகைகளை அடகு வைத்தனர். இந்த நிலையில் 4 கோடி ரூபாய்க்கு மேலான நகைகளை கூட்டுறவு சங்க செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. நகைகளை விவசாயிகளிடம் ஒப்படைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்கள் நகைகளை மீட்டுத்தர கலசப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கலசப்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் ஒரு 54 பேருக்கு மேற்பட்ட விவசாயிகள் கறவை மாட்டு பராமரிப்பு கடனுக்காக ஈடு வைத்த நகைகளை வங்கியினுடைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கையாடல் செய்து மோசடி செய்து விட்டார். 10 மாதத்துக்கு மேலாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். விவசாயிகளுடைய கூட்டமைப்பு சார்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட அறிவித்தும் வங்கியில் எந்த டிஆர்ஜேஆரும் இல்லை. அந்த நகைகளை கையாடல் செய்து விட்டார். அவர் கையாடல் செஞ்சது இந்த வருஷம் ஆடிட் நடக்கும்போது அதெல்லாம் தெரிய வந்திருக்கணும். அதிகாரிகளுக்கும் தெரியும், மேலதிகாரிகளுக்கும் அவர் கையாடல் செய்து தெரியும். அவர் கையாடல் செய்ய அனுமதித்து விட்டு அவர் காலி பண்ணிட்டு ஓடி போனப்புறம் அந்த கூண்டில் இருந்து ஏதோ போனதுக்கப்புறம் காலி கூண்டை போய் பிடிக்கிற மாதிரி கிருஷ்ணமூர்த்தி இப்போ தேடிக்கிட்டு தெரிஞ்சுட்டு நிர்வாகத்தில். மற்றும் எசனைக்கோரை உள்ளிட்ட ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி லால்குடி சாலையில் தாளக்குடி பேருந்து நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் திருச்சி மாநகராட்சியுடன் தங்கள் ஊராட்சியை இணைப்பதன் மூலம் 100 நாள் வேலை திட்டம் கைவிடப்படும் என்றும், குப்பை வரி, காவிரி குடிநீர் வரி மற்றும் வீட்டு வரி என தனித்தனி வரி கட்ட நேரிடும் என்றும் கூறினர். எனவே தங்கள் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என கோரி கிராம மக்கள் சாலை மறியல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க கோரி கரும்பு விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரும்பு விவசாயிகள் சங்க மாநில துணைத் தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அலங்காநல்லூர், மேலூர் மற்றும் உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் மற்றும் ஆலை தொழிலாளர்கள் ஏராளமானோர் கையில் கரும்புகளுடன் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.